சிவாச்சாரியார் அவர்கள் மிகச் சிறப்பாக தீட்சையினுடைய பூர்வாங்க விஷயமாக முன்னோடியாக மூல வேறாக இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கினார். முதலில் தீட்சை என்றால் என்ன என்பதையும் அந்த தீட்சையை செய்யக்கூடிய கர்த்தா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் சீடனுடைய தகுதி இலக்கணங்களையும் எடுத்து கூறி அந்த மனிதனாக பிறந்த அந்த சீடனுக்கு குருவானவர் எவ்வாறு தீட்சையை அளிக்கிறார் என்பதை, அதற்காக உரிய காலம், உரிய இடம் முதலானவற்றையெல்லாம் நூலின்படி எடுத்துரைத்தார் மிகச் சிறப்பாக. இதிலே இப்படி ஆகமத்திலே சொன்னபடி யாரேனும் தீட்சை செய்திருக்கிறார்களா, இதற்கு ஏதேனும் எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் உண்டா? எதுவுமே நம்பிக்கைன்னா யாராவது ஒருத்தரை சுட்டி காட்டும்படியாக இருக்கணும். ஆகமம் சொல்லும், அதுபடியெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு இவாளை ஒரு அவநம்பிக்கையை வளர்த்து கொள்ளுகிறார்கள். இந்த காலத்தில் நம்பிக்கை, ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் அவ்வளவு ஸ்ரத்தை இருந்தது. அதன்படி நால்வர்கள் வாழ்ந்து காண்பிச்சார். சைவத்தின் மேற் சைவம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நால்மறை செம்பொருள். இதான் 4 வேதமும் சொல்கிற உண்மை. இந்த பதி எல்லாம் அறிந்தது, நமக்கு வேதாகமங்களை அறிவித்தது பதி. அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, அறிவித்தாலும் அறியாதது பாசம். இதான் பதி, பசு, பாசம். இந்த 3 பொருள்ல 2 பொருள் சித்து அறிவுடையது, ஒரு பொருள் அறிவற்றது. 2 பொருள் சித்து, ஆனால் 2 விதமான சித்து. பதி என்பது எப்பயுமே நிர்மலமாக இருப்பது. பசு பதார்த்தம் என்பது நிர்மலமாக இருந்த போதிலும் சமலத்தாலே, மறைக்கப்பட்டத்தாலே கிஞ்சிக்ஞனாக இருக்கக்கூடியது. இந்த பாசம் என்பது அறிவற்றதாக இருக்கு. இந்த பாசம் என்பது, இந்த 3 பொருளையுமே நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த 3 பொருளை நம்மால் காக்க முடியாது. அளவுகோல் வேணும். எதையுமே தெரிஞ்சுக்கிறதுனா அளவு வேணும். இது ஒரு பெரிய சமயம், உயர்ந்த சமயம் சைவ சமயம். 36 தத்துவங்கள். வேதாந்தம் வரையில் பல சமயங்கள் 24 தத்துவங்களையே ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அதற்கு மேல் விசாரத்துக்கு அவைகள் செல்லவில்லை. சிவாகமங்கள் தான் அந்த தத்துவங்களை 3ஆக பகுத்து, ஆன்மாக்களுக்கு போக்கியமான தத்துவங்கள், போஜயித்ரு தத்துவங்கள், பிரேரக காண்டமாக 5 தத்துவங்கள் என்று அழகாக விளக்குகிறது. இந்த பாசம் சிவனை அடையாது. ஏன்னா அது ஜடம். தானா ஒரு குடம் உண்டாகாது, ஒரு குடம் ஒரு வேலை செய்யாது. அதுபோல அந்த ஆத்மா என்று அது தானாக முக்தி பெறலாமா என்றால், தனக்கு உடம்பை எடுத்துக்கொள்வதோ சுகதுக்கத்தை நுகர்வதற்கோ ஆத்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. அவன் காரணம் அஜ்ஞா, கிஞ்சிக்ஞனாக இருக்கிறான். பரமேஸ்வரன் ஒருவன் தான் சர்வஜனாக இருக்கிறான். அதனால் இந்த ஆத்மா தானாகவே இறைவனை அறிய முடியாது. அந்த இறைவன் இந்த 2 பேர்கிட்ட வர முடியும், இந்த இவா 2 பேரும் அங்கே போக முடியாது. இப்படி இந்த உலகத்தில் இந்த 3 பதார்த்தங்களும் இருக்கும்போது இந்த ஞானத்தை மறைக்கக்கூடிய பாசம் நீங்கினால்தான் இந்த உயிர்கள் பதியை அறிய முடியும். அந்த பதியினுடைய சாட்சாத்காரம் வேண்டும்னா இவன் கிஞ்சிக்ஞனாக இருக்கான்.
இவனுடைய கிஞ்சிஜ்ஞத்துவம் சிற்றறிவை போக்கி முற்றறிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு குருவினுடைய தேவை இருக்கிறது. அதை தான் இப்போ அவர் சொன்னார். எல்லாரும் தான் பிறக்கிறா, குருவும் பிறந்திருக்கார், சிஷ்யனும் பிறந்தவன் தான். ஆனால் எல்லா உயிருக்கும் ஒரு குரு தேவை. அதான் குரு பரம்பரான்னு சொன்ன. அந்த இறைவன் 3 புவனங்கள் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சுத்தமான உலகம், அசுத்தமான உலகம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மிஸ்ராத்வான்னு சொல்லக்கூடிய சுத்தமும் அசுத்தமும் கலந்த உலகம், இப்படி 3 இருக்கு. இந்த உயிர்களும் 3 விதமாக இருக்கு. சுத்தமான விஞ்ஞான கலர்கள், சுத்தமான பிரபோதாகல ஆத்மாக்கள், சகலம்னு சொல்லக்கூடிய சகல பாசங்களும் உடையவர்கள், கலையோடு கூடியவர்கள். ஆகையினாலே சகலர் எனப்படுகின்ற நம்ம போன்ற ஆன்மாக்கள். இவாள்லாம் அசுத்த புவனத்தில் இருக்கா. சுத்த புவனத்தில் சிவன் நேராக தீட்சை பண்ணிடுவார். அங்கே இவர் இப்போ 7 விதமான தீட்சையை சொன்னார். நிரீட்சணம் சாட்சுஷி தீட்சை, ஸ்பரிசனம் ஸ்பரிச தீட்சை, சாஸ்திர தீட்சை, இப்படி இதையெல்லாம் சுத்த புவனத்தில் சுவாமி நேராகவே பண்ணிடுறார். சுத்த புவனத்தில் 2 கர்மா உள்ள 2 பாசம் உள்ள பிரளயாகலர்களுக்கு அனந்தேஸ்வரர்கள் வாயிலாக பண்றார். நாம் இருக்கக்கூடியது மண் உலகம், மத்தியம லோகம். இங்கே சுவாமி நேராக வரமாட்டார். குருவின் வாயிலாக அதிஷ்டிச்சு இருந்து தான் தீட்சையை பண்ணுவார். ஆகையினால இங்கே பிரம்ம ஜிக்ஞாசால யார் ஒருவன் இருக்கானோ அவன் முதல்ல செய்ய வேண்டியது சத்குரு அன்வேஷனம். நல்ல குருவை போய் தேடி அந்த குருவின் வாயிலாக இந்த இப்போ நாம் விளக்கப்படுகின்ற இந்த தீட்சைங்கிற ஒன்றை பெற வேண்டும். இந்த தீட்சைனா என்ன? அவர் சொன்னார், தீயத்தே ஞான சத்பாவம் கீயத்தே சமலத்திரையும் தான க்ஷபண தர்மித்வா தீட்சா இத்தியபிதீயது. இங்கே ஒன்று கொடுக்கப்படுது, ஒன்று எடுக்கப்படுகிறது. நீக்கப்படுவது மும்மலம், கொடுக்கப்படுவது சிவஞானம். இந்த சிவஞானத்தால் தான் மோட்சம். அப்படிப்பட்ட இந்த ஞானம் உடலுக்கு கொடுக்கப்படுவதில்லை, ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது இங்கே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த தீட்சை என்பது ஆன்மாவுக்கான சம்ஸ்காரம். நம்ம பூணல் போடுறோம், இப்போ கல்யாணம் சீமந்தம் இதெல்லாம் தேகத்துக்கான சம்ஸ்காரம். ஆத்மன கிரியத்தே தீட்சா ந தேகஸ்ய குத்திரச்சித்துன்னார். இது உடலுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அல்ல. ஆகையினால இந்த குருவினாலே நிமித்தம், இந்த தீட்சை என்பது நைமித்திகம். என்ன நிமித்தம்? சிவஞானத்தை உத்பாதனம் பண்ணுறது தான் இதுக்கு நிமித்தம். இந்த தீட்சையினுடைய பயன் என்ன? சிவஞானத்தை பெறுவது, முக்தியை பெறுவது. ஒரு சமயம்னா அந்த சமயத்தால் என்ன கிடைக்கும்? முதல்ல பயனை தான் சொல்லணும். சைவ மதம், இந்த மதத்தை நான் பின்பற்றினால் எனக்கு என்னங்க கிடைக்கும்? என்ன வேணுமோ கிடைக்கும், எல்லாத்தையும் இதால் சாதிக்க முடியும். இந்த நம்ம கிடைக்கக்கூடிய பயன்களை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, இந்த உலகத்தில் நான் சௌக்கியமாக வாழணும், நல்ல வீடு வாசல் மனைவி மக்கள் சுகம் எல்லாம் எனக்கு வேணும். சமக்கம் மாதிரி ஒரு லிஸ்டே கொடுக்குறான். இப்படி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் புபுக்ஷுன்னு பேர். இந்த போக்தா புக்தியில் ஆசை இருக்கு, எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற. அப்போ அவனுக்கு ஏதாவது இந்த மதம் வழி சொல்லணுமா வேண்டாமா? அதெல்லாம் முடியாது. நீ கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும்னு ஒருத்தவனை கம்பல் பண்ண முடியாது. பிடிக்காதவனுக்கு ஒரு மார்க்கத்துக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? நம்ம சைவ சமயத்தில் பிடிக்கலன்னா, உனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலன்னா, சிவலோகத்தில் சிவங்கிட்ட சிவபோக பயரானந்தத்தை அனுபவிக்கவும் இந்த ஆகமோ வழிவகுக்கு. ஆக இம்மை பயன் புக்தி, மறுமை பயன் மோட்சம். இந்த 2 விதமான பயனும் இந்த ஆகமத்தால் தான் நீ அடைய முடியும் என்பது சித்தம். ஆகவே இப்ப இவர் சொன்னார் கர்த்தான்னு. இந்த சிஷ்யனாகட்டும், சிஷ்யன் இந்த 2 விதத்தில் ஆசைப்படலாம். ஒன்று
சுவாமி நான் ரொம்ப நல்லா சௌக்கியமாக வாழணும், அப்படியா தீட்சை வச்சுக்கோ, பூஜை பண்ணு, சிவ பூஜையால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, அப்படி எனக்கு எதுவுமே பிடிக்கல, மோட்சம் வேணும்னா இப்போ பெற்றான் சாம்பன் கதையை சொன்னார். உடனே சத்யோ நிர்வாண தீட்சை. இப்படியும் இருக்க முடியும், கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் 14 விதமான யோனி பிறவிகளில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா குரு என்பவர் ஒருவர் தான். இந்த மண்ணுலகத்தில் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. குருவால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும். அதை உமாபதி சிவாச்சாரியார் நிரூபித்து காட்டியிருக்கார். நம்ம இந்த ஆகமப்படி 4 நெறிகளை படி மோட்சம் பெறலாம். சரியை கிரியை யோகம் ஞானத்தாலே மோட்சத்தை பெற முடியும் என்பதை வாழ்ந்து காட்டி பெற்று காட்டியவர்கள் சமய ஆச்சாரியர்கள். அந்த சமய ஆச்சாரியர்களுக்குள்ள சந்தான ஆச்சாரியர்கள், சந்தானம்னா குரு பரம்பரை, அந்த கைலாசத்திலேருந்து வந்த பரம்பரையில் வந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அகோர சிவாச்சாரியார் மடத்தில் இருந்து சிதம்பரம் வியாக்கிரபுரி, அந்த சிதம்பரத்தில் இந்த தீட்சையை செய்து வைத்து கொண்டிருப்பவருக்கு சத்யோனிரம் உடனே மோட்சம் கொடுன்னு, ஏன்னா பக்குவப்பட்டு போச்சு. அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தான் அதை செய்ய முடியும். அப்படியாக அந்த பெற்றான் சாம்பன் வரலாறு மூலம் நம்ம ஆதி சைவ சமூகத்திலே ஒருத்தர் இந்த மண்ணுலகிலே ஆகம நெறியிலே மோட்சத்தை ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார் என்ற சான்றுகளோடு, வரலாற்று சான்றோடு மிக சிறப்பாக வகுப்பை நிறைவு செய்திருக்கிறார். அவர்களை வாழ்த்தி அடுத்ததாக ஓகே 10 நிமிஷமா, ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களுக்குள்ளாக பாணிய